அம்பாளுக்கு படையல் போடுறது. இதே மீனம் பரணி காளி விட்டு காளிக்கு எல்லாரும் சேர்ந்து படையல் போடுறது. இதுதான் இந்த விசேஷத்தினுடைய தாற்பயம். இந்த விசேஷத்துல தாற்பயத்துக்கு காரணம்னா தாருவன் தானவன் சொல்லக்கூடிய 2 அசூரர்களை அம்பாள் சம்ஹாரம் பண்ணதுக்காக அவதரித்த நாள். சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து அசுபதி அன்னைக்கு, அது இன்னைக்கு பரணி, நேற்று அஸ்வதி. அஸ்வினிங்கிறது தமிழ்நாட்டில் சொல்லப்படுறது, அஸ்வதி அப்படிங்கிறது சாஸ்திர பேரு, கேரளால அஸ்வதின்னு சொல்லுவாங்க. முந்தின நாள் ரேவதி, ரேவதி கடைசி நட்சத்திரம், அஸ்வதிங்கிறது ஃபர்ஸ்ட் நட்சத்திரம், பரணிங்கிறது 2வது நட்சத்திரம். அப்போ ஏற்கனவே அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. அம்பாள் நவாச்சாரி, 9 அக்ஷரங்களை மந்திரமாக கொண்டவா. அந்த 9 அக்ஷரங்கள்ல இருந்து 9க்கு பின்னாடி 10, 9ங்கிறது இல்லை 10, 10 முன்னாடியே எடுத்துவா. இப்போ 9 கூட எது சேர்ந்தாலும், முன்னாடி சேர்ந்தாலும் 19,000, பின்னாடி சேர்ந்தாலும் 90,000. ஒரு சைபரை நீங்க போட்டாலும் முன்னாடி போட்டாலும் அது 9 9ஆக இருக்கும். பின்னாடி சைபரை போட்டா 10,000, 9,000, 90,000, 100,000 அப்படின்னு நம்ம பெருகிட்டே போவான். அதனால கடைசி மாசத்துல உள்ள நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமும் ஃபர்ஸ்ட் நாளான அஸ்வதி நட்சத்திரமும் பரணி அன்னைக்கு இந்த மீனம் பரணி கொண்டாடப்படுது. 26 வருஷமா நம்ம கோயில்ல இந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் கொடை நடக்கும். எதுக்காக அம்மா அதை மாற்றி வச்சேன், செவ்வாய்க்கிழமை பங்குனி 3வது செவ்வான்னு சொல்லி நான் எதுக்காக குறிச்சு வச்சேன்னா, இந்த பரணி பங்குனில முன்னாடியும் வந்துடும், பின்னாடியும் வந்துடும், நடுவுலையும் வந்துடும், ரொம்ப சிரமமாயிடும். இதை நாள் குறிச்சு உங்களை எல்லாரையும் ஒன்னா ஒரு அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாத சூழ்நிலை உற்பத்தி ஆகிடும். அதுக்காக அந்த மீன மாசம் ஃபுல்லா அவ பிறந்த மாசம், அவ பிறந்த நாள், அவ செய்த சூரசம்ஹாரம் பண்ணிய நாள், அதை மொத்தத்தையும் கணக்கு பண்ணி அம்மா பங்குனி மாசம் செவ்வாய்க்கிழமை 3வது செவ்வாய்க்கிழமை 2வது செவ்வாய்க்கிழமை குறியேற்று, அதாவது அப்பா 2வது செவ்வாய்க்கிழமை அம்மாவுக்கு விரதம் இருந்து திருக்கால் நட்டி 3வது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடை. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் பரணி நட்சத்திரம், இப்போ அவ தாருகுல சம்ஹாரம் பண்ணிய நாள் இன்றைக்கு. அதனால மீனம் பரணி காளி வீட்டுங்கிறது இந்த விசேஷத்தினுடைய அந்த தாருகளை கொள்றதுக்காக தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த தாருகளும் தானவனும் வாங்கின வரத்தின்படி அவங்களை ஈஸியா கொல்ல முடியாது. அப்ப சிவன்கிட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்திகள்ல தேவர்கள்ல இருந்து எல்லாரும் போய் சிவன் கிட்ட முறையிடும் போது சிவன் என்ன சொல்றார், என்னால முடியாதப்பா, அவங்க வாங்கியிருக்க வரம் அப்படி, அந்த வரத்தின்படி ஒரு பெண் அவதரித்தால் மட்டும்தான் அவங்கள சம்ஹாரம் பண்ண முடியும். அவன் என்ன வரம் வாங்கியிருந்தான்னா, தானவனும் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா, யோனிஜை இல்லாத பெண், யோனிஜை இல்லாத பெண்ணா இருக்கணும். ஆனா அவளுக்கு யோனி இருக்கக்கூடாது, பெண்ணா இருக்கணும். அவ யோனி மூலமா பிறந்திருக்க கூடாது. அப்படி ஒரு பெண்ணை அவதரித்தால் அந்த பெண்ணு தான் என்ன சம்ஹாரம் பண்ணணும். அந்த அமைப்பு தான் எப்படி சொல்றது, ஆண்மையில் பெண்மை விளைந்தவள், பெண்மையில் ஆண்மை விளைந்தவள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ எல்லாராலையும் மதிச்சு எல்லாரும் வேதனைப்படுத்தினதெல்லாம் மறந்து எல்லாரையும் மதிச்சு பெண்களோட பெண்களாகவும் அக்கா தங்கைகளாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் வாழ்ந்து வரக்கூடிய திருநங்கையினுடைய அவதாரத்தை அம்பாள் இருக்கிறார். அவ யோனிஜை யோனி இல்லாம, அதே மாதிரி அந்த யோனியிலிருந்து பிறக்காம, ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம, ஆணுடைய ஆண்மையில பெண்மை விளைந்தவளாகவும் ஆம்பளை பிள்ளைகிட்ட பெண்மையின் தன்மைகள் விளைந்தவளாகவும் காளி பிறந்து அந்த தாருகனையும் தானவனையும் சம்ஹாரம் பண்ணிய நாள் இந்த மீனம் பரணி. அந்த மீனம் பரணி தான் நம்ம கோயிலில் நடக்குது. சாஸ்திர விதியான திருவிழா இது. நம்ம நாளுக்காகவோ நட்சத்திரத்துக்காகவோ நேரத்துக்காகவோ மாற்ற முடியாது. இந்த பங்குனியில இந்த பரணிக்கு கொண்டாடலன்னா இனி முடியாது. இனி அடுத்த பரணி தான் நம்மளால செய்ய முடியும். அதுதான் நம்ம கோயிலுடைய தாற்பயம். வேற இந்த கொடையை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதோ நடக்குது, ஏதோ மஞ்சப்பால் குடிக்கிறாங்க,
இதே இது கொடுங்கல்லூர்ல நடக்கும். கொடுங்கல்லூர் பகவதி கோயில்ல இந்த தாரக சம்ஹாரத்தை மீனம் பரணி நடக்கும். அங்க அம்பாளுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக, ஏன்னா இவங்க தாரகனையும் தானவனையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அம்மா ஆடி துள்ளி பயங்கரமா வர்றதை பார்த்து அவளுடைய கோபத்தை தணிக்க முடியாம அவளை எப்படியெல்லாம் பேச முடியுமோ, ஒரு பெண்மையை கோபப்பட்டு பேசினா அடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அசிங்கமா பேசினா அடங்கிடுவான்னு சொல்லி அவளை அசிங்கமா இந்த 3 நாளும் அங்க சித்தீகரிப்பாங்க. கருவறையை மூடிடுவாங்க. அம்பாள் மாடத்துல இருப்பா. மாடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட எல்லா மக்களுமே தன்னாத பாட்டு பாடுவாங்க. திரிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த திரிப்பாட்டு பாடுவாங்க. அந்த திரிப்பாட்டு பாடும்போது அதுல மனிதனுடைய கல்யாணம் முடிஞ்சு புருஷ பொண்டாட்டியினுடைய ஐக்கியம், புருஷ பொண்டாட்டியினுடைய சந்தோஷம், புருஷ பொண்டாட்டி எப்படி வாழணும், புருஷனுக்கு என்ன திரவியங்கள், உலகத்துல உண்டான பண்டங்கள், பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு அவளை அன்போட சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு ஊட்டு கொடுத்து அவளுக்கு கோபத்தை அடக்கப்படும். இதுதான் வித்தியாசம். இது ஒரு சூரசம்ஹார நிகழ்ச்சி மாதிரி தான். இது ஒரு தசரா நிகழ்ச்சி மாதிரி தான். இதுல தான் இந்த நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரத்துல தான் அம்பாள் அவதாரம் செய்து சூரசம்ஹாரம் பண்ணின நாள். அந்த பரணி எப்பவோ எடுத்து வச்சது இப்ப கொடுத்து வச்சிருக்குன்ற மாதிரி 26 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பரணியை ஒட்டி வந்திருக்கு. காலையில் அஸ்வதி, இப்ப பரணி. அப்படி ஒரு இதுக்கு வந்திருக்கு. புதன்கிழமை கிருத்திகையில முடியுது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு கொடுத்துருக்கா. அதனால இந்த ஆண்டு கொடையினுடைய தன்மை, கொடைனா என்ன, கொடையில் நடக்கிற விசேஷங்கள் என்ன, எல்லாமே என் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அதுபடி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா ஒத்து இருந்து அம்பாளுக்கு நம்மளால ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி ஊருக்குள்ள வியாதிகள், பொல்லாத நோய்கள், கடுதல்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு மக்களுடைய துக்கங்கள், இது எல்லாமே தீர்ந்து போறதுக்கு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். சர்வே சுபம் வெண்மைப்பவர். வேற நம்ம அன்னப்படையில பூஜை ஆகும் போது எல்லாரும் கொஞ்சம் இருந்து முத்தப்பனுடைய பூஜையில கலந்துக்கிட்டு சிறப்பாக போங்க.